விஜயை கூட்டணி கொண்டு வந்துட்டா பிஜேபி கழட்டி விட்டுறலான்னு நினச்சார். ஆனால் விஜய் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த வாக்கை சூறையாடுவதற்கு திட்டம் போட்டிருக்காரு. இது லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு டியூப் லைட்டு எடப்பாடி பழனிசாமி. 41 பேர் செத்ததுக்கு காரணம் நீதான்னு இப்போ தான் அப்போ லேட்டாக புரியக்கூடிய எடப்பாடியை பழனிசாமி வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பச்சோந்திக்கு சமமானவர் என்பதை தமிழக மக்கள் மத்தியில் சிண்டே உத்தவ் தாக்கரேயோட கூட்டணி வச்சு சிண்டேயை தூக்கிட்டு உத்தவ் தாக்கரே ஒழிச்சது பிஜேபி. பவாரோட கூட்டணி வச்சு அஜித் பவாரை தூக்கிட்டு அஜித் பவாரை ஒழிச்சது பிஜேபி. ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கை ஒழிச்சது பிஜேபி. இப்படி நீங்கள் வரலாற்றில் பீகாரில் நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சு நிதிஷ்குமாரை தன் கைப்பாவையாக மாற்றி பேக்ரவுண்ட்லேருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் கேண்டிடேட்டாக அமித்ஷாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மோடியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் சில அடிமைகளை உருவாக்கி காலடியில் அதிமுகவை அடகு வைத்துவிட்டு இங்கு வீராவேசம் பேசிக்கொண்டு நான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று இவர் சொல்கிறார். என்டிஏ பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் என்று மோடி சொல்கிறார். என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தான் அமையும் என்று அமித்ஷா சொல்கிறார். அமித்ஷா சொல்கிறது நடக்குமா, மோடி சொல்கிறது நடக்குமா, எடப்பாடி சொல்கிறது நடக்கும்? தினமலர், பாண்டே போன்ற ஊடகங்களும் விஜய்க்கு 22% ஓட்டு இருக்குன்னு சொல்லி இப்போ நேற்று சொல்லியிருக்காங்க. நிர்மல்குமார் 40% நாங்கள் மீறிட்டோம், 4%லேருந்து 8% ஆகி, 8லேருந்து 12 ஆகி, 12லேருந்து 18 ஆகி, 18லேருந்து 26 ஆகி, 26லேருந்து 36 ஆகி, 36லேருந்து 40 ஆகி, 40லேருந்து 50க்கு போயிட்டாங்க. தொகுதி பங்கீடுக்கான ஆலோசனை போயிட்டு இருந்தது. இல்லை காங்கிரஸ் அதிகமான தொகுதிகள் கேட்டதாகவும் சங்கிகளாக சில பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸில். விஜய் கூட போனால் கர்நாடகாவில் ஜெயிக்கலாம், கேரளாவில் ஜெயிக்கலாம், ஆந்திராவில் ஜெயிக்கலாம், மலேசியாவில் ஜெயிக்கலாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை ராகுல் காந்தி மறுக்கலாமா? தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், முதல் முறையாக எடப்பாடி அவர்கள் விஜயை விமர்சிச்சிருக்காரு. அதாவது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் இப்போ அந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு முதல் காரணமே விஜய் அவர்கள் தான். அவர் தாமதமாக வந்தனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி விஜயை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எடப்பாடி நினச்சார். விஜயை கூட்டணி கொண்டு வந்துட்டால் பிஜேபி கழட்டி விட்டுறலான்னு நினச்சார். ஆனால் விஜய் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த வாக்கை சூறையாடுவதற்கு திட்டம் போட்டிருக்காரு என்பது இப்போ தான் ரொம்ப லேட்டாக எடப்பாடிக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா எடப்பாடி எப்பயுமே அவர் நினைக்கிறதான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். இந்த அரசியலில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி அவருக்கு கவலை இல்லை. அவர் நினைக்கிறது சரி, அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தார். அது இல்லை. ஓகே, எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பயன்படுத்தி அதிமுகவினுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அள்ளிட்டு போகிறதுக்கு விஜய் பிளான் போட்டிருக்காரு என்பதை ஆதவர்ஜுனா முதல்லே சொல்லிட்டார். அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஃபுல்லாக எங்கிட்ட வந்துட்டாங்க, தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்னார். இப்போ திருமாவளவன் மட்டும்தான் அங்கே இருக்கார் விசிகாவில், திருமாவளவன் தொண்டர்கள்லாம் எங்கிட்ட வந்துட்டாங்கன்னு இப்போ சொல்கிறாரு. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ என்னதுன்னா விஜய்க்கு தனக்கென்று செல்வாக்கு யாரும் இல்லை, இவங்ககிட்டருந்து எல்லோரும் வரணும். ஏடிஎம்கேலேருந்து தொண்டர்கள் வரணும், விசிகாலேருந்து தொண்டர்கள் வரணும், கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள்கிட்டருந்து தொண்டர்கள் வரணும். வந்தால் தான் விஜய்க்கு செல்வாக்கு. விஜய்க்கென்று தனிப்பட்ட செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி ஆதவர்ஜுனா ரொம்ப தெளிவாக பிளான் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இது லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு டியூப் லைட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு. புரிஞ்சுட்டிங்களா? அதனால் இப்போ தான் அவருக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏடிஎம்கேனுடைய செங்கோட்டையனை நீக்கி செங்கோட்டையன் அங்கே போய் சேருவதற்கு காரணமாக யார் இருந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பிஜேபி தான் செங்கோட்டையனை பயன்படுத்தி செங்கோட்டையனை தூண்டில் போட்டு இழுத்து எடப்பாடிக்கு எதிராக நிறுத்துகிற மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணி அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்குவதற்கு வழிவகை செய்தது பிஜேபி. அதே செங்கோட்டையனை கொண்டு போய் விஜய்கிட்ட சேர்த்து விஜய் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்துடக்கூடாது என்று ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணதும் பிஜேபி தான். செங்கோட்டையன் போன பிறகு எப்படி ஏடிஎம்கேக்கு கூட்டணிக்கு வருவாப்புல விஜய்? அப்போ ஏடிஎம்கேனுடைய ஓட்டை ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு போகிறது தான் விஜயனுடைய திட்டம்.
அது இப்போ டியூப்லைட் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு பாவம் அவர். என்ன பண்ண முடியும்? அதனால் இப்போ தான் வந்து அவருக்கு வந்து 41 பேர் செத்ததுக்கு காரணம் நீதான்னு இப்போ தான் அப்போ லேட்டாக புரியக்கூடிய எடப்பாடியை பழனிசாமி வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு. அப்போ இப்படி எடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பச்சோந்திக்கு சமமானவர் என்பதை தமிழக மக்கள் மத்தியில் இன்றைக்கி அவர் உணர்த்தி இருக்கிறார். அவ்வளோதான். ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதிமுக விமர்சிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் வந்து எழுப்பப்பட்டது. ஆனால் இப்போ சமீபத்தில் விஜய் பேசும்போதும் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து விமர்சிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுகவோட ஐடி விங் வந்து விஜய் வந்து சரமாரியாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரூர் சம்பவமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் தான் இப்போது அதிமுகவும் தாவேக்காவும் வந்து மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது விஜய்க்கு வந்து என்னென்னா, எப்படியாவது ஏடிஎம்கே வாக்குகளை நாம் வாங்கிவிட வேண்டும் என்பதுதான் விஜயனுடைய கணக்கு. ஏடிஎம்கே வாக்குகளை வாங்கி ஏடிஎம்கேயை ஒழிக்க வேண்டும் என்பதில் முதல் வெற்றி பெற்றது பிஜேபி. 13% வாக்குகளை ஒழித்து ஏடிஎம்கே வந்து 33%லிருந்து 20% குறைத்து 13% வாக்குகளை தன் பக்கம் ஈர்த்து கொண்டு ஏடிஎம்கேயை ஒழித்தது பிஜேபி இந்த 2024 தேர்தலில். சரிங்களா? ஏடிஎம்கே வாக்குகளை அதிகமாக பெற வேண்டும் என்று நாம் தமிழர் சீமான் வந்து அவர் ஒரு சைடு பிச்சுக்கிட்டு போகிறார். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு வங்கிகள், தேவேந்திரகுல வேளாளர் வாக்கு வங்கிகள், நாடார் வாக்கு வங்கிகள் இதெல்லாம் வந்து ஏடிஎம்கேனுடைய வாக்கு வங்கியை மொத்தமாக எடுத்துகிட்டு சீமான் எடுத்துகிட்டு போவதற்கான வேலைகளை கிரவுண்ட் லெவலில் அவர் பண்ணிகிட்ருக்கார். ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போச்சா. இதை தாண்டி ஏடிஎம்கே வாக்கு வங்கியை ஒட்டுமொத்தமாக அள்ளுவதற்கு விஜய் திட்டம் போட்டு தான் எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் பயன்படுத்தி எம்ஜிஆர் பாடல்களை பயன்படுத்தி எடப்பாடியை வந்து காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார். இப்போ வந்து அவர் ஊழல் கட்சி என்றெல்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஏடிஎம்கே வாக்கு வங்கியை ஒழிக்க வேண்டும் என்பது பிஜேபியுடைய திட்டம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. திமுகவை ஒழிப்பதற்கு இப்போதைக்கு டைம் இல்லை, இப்போ பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? கழகங்கள் இல்லாத தமிழகம், அதுதான் பிஜேபியுடைய இலக்கு. அப்போ ஒரு பக்கம் பிஜேபி ஏடிஎம்கே ஒழிக்கட்டும், விஜய் ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஒழிக்கட்டும், சீமான் ஏடிஎம்கே ஒழிக்கட்டும். இப்போ 3 பேர் சேர்ந்து ஒட்டுமொத்த ஏடிஎம்கே ஓட்டை எடுத்தாச்சு அப்படின்னா ஏடிஎம்கே தன் பலத்தை இழக்கும். அந்த பலத்தை இழப்பது கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டே வேலை பார்க்கணும். அதனால தான் மோடி வந்தவர் இப்போ வந்து எல்லா அதிமுக கூட்டணியிலையும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து மோடி மேலே ஏறி நின்ற போது மோடி என்ன சொன்னார்? பிஜேபி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றோ, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்றோ எந்த வார்த்தையும் சொல்லலை. மோடி ரொம்ப தெளிவாக, மோடியும் அமித்ஷாவும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த தேர்தலில் அதிமுக என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் அதற்கு எடப்பாடி முதல்வராக வர முடியாது. அப்படியே வந்தாலும் அது பிஜேபி ஆட்டுவிக்கக்கூடிய பொம்மை முதல்வராக பிஜேபி ஆட்சி இங்கு நடக்கக்கூடிய நிலையில் தான் வறுமை ஒழிய இது அதிமுக ஆட்சியாக இருக்காது என்பது நல்ல தெளிவாக மக்களுக்கு தெரிந்துவிட்டது. எடப்பாடி வந்து நீக்கப்பட்டவர்கள் தான் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்ற பிடிவாத குணத்தால் இருக்கும் பொழுது அவரை வைத்து கொண்டு ஜெயிப்பது என்பது இயலாத காரியம். எனவே அவரை ஒழித்துவிட்டு அதில் பிஜேபி வளர வேண்டும் என்பதுதான் பிஜேபியுடைய திட்டம். அப்போ கூட இருந்தால் ஒழிக்க முடியும். எப்படி கூட இருந்து? அஜித் பவார் முந்தா நாள் செத்து போயிட்டார். சிண்டே உத்தவ் தாக்கரேயோட கூட்டணி வச்சு சிண்டேயை தூக்கிட்டு வந்து உத்தவ் தாக்கரே ஒழிச்சது பிஜேபி. அஜித் பவாரோட கூட்டணி வச்சு அஜித் பவாரை தூக்கிட்டு வந்து அஜித் பவாரை ஒழிச்சது பிஜேபி. நவீன் பட்நாயக்கோட கூட்டணி வச்சு ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கை ஒழிச்சது பிஜேபி. இப்படி வந்து நீங்கள் வரலாற்றில் பீகாரில் நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சு நிதிஷ்குமாரை தன் கைப்பாவையாக மாற்றி பேக்ரவுண்ட்லேருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி. ஸோ இது இந்த வெள்ளிடை மலையாக உதாரணங்கள் பல இருக்கிறது. அப்போ இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக தான் எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் கேண்டிடேட்டாக அமித்ஷாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மோடியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தி பேசக்கூடிய அமித்ஷாவும் இந்தி பேசக்கூடிய மோடியும் ஆங்கிலம் தெரிந்திருந்தும், 2 பேருக்கும் ஆங்கிலம் தெரிந்திருந்தும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது 400 பேரை உயிர் தியாகம் செய்த தமிழ் மொழிக்காக இந்தி திணிப்பை எதிர்த்து 400 பேரை உயிர் தியாகம் செய்த நாடு தமிழ்நாடு.
இங்கே வந்து இந்தியில் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வட இந்திய கட்சிகளான பிஜேபி தமிழ்நாட்டில் சில அடிமைகளை உருவாக்கி அந்த அடிமைகள் மூலமாக பிஜேபி ஆட்சியை உருவாக்குவதற்கு இன்றைக்கு அவர் கடமை அமைத்து செயல்படுகிறார்கள். அதற்கு தங்கள் மேல் உள்ள சிபிஐ வழக்கு, ஐடி வழக்கு, இடி வழக்கு, இந்த வழக்கை தங்கள் முதுகில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்கள் எடப்பாடி பழனிசாமி, அவர் சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிஜேபிக்கு தங்கள் அதிமுக அடிமை சாசனம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை கேஸும் அந்நிய செலாவணி மோசடி வழக்கும் 2 வழக்கையும் தன் முதுகில் சுமந்து கொண்டிருக்கிற டிடிவி தினகரன் இன்றைக்கு அடிமை சாசனம் எழுதி பிஜேபியுடன் இணைந்திருக்கிறார். சிபிஐ வழக்கை முதுகில் சுமந்து கொண்டிருக்கிற அன்புமணி அடிமை சாசனம் எழுதி பிஜேபியுடன் இணைந்திருக்கிறார். அப்போ இத்தனை பேரும் தங்கள் மீது உள்ள வழக்குகளின் காரணமாக இவர்களெல்லாம் பிஜேபிக்கு தங்கள் அடிமை சாசனம் எழுதி கொண்டு சேர்ந்திருக்கிறார்கள். இதில் ஒரே ஒருத்தர் விதிவிலக்கு ஜி.கே. வாசன், எந்த குற்றமும் அவர் மேலே இல்லை. மற்றவர்களெல்லாம் வந்து ஏசி சண்முகமோ, பாரிவேந்தரோ, இல்லை வந்து ஜான் பாண்டியனோ, இவர்கள் மேலெல்லாம் குற்றச்சாட்டு எதுவும் இல்லை. அவர்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. எனவே என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் அங்கு வந்து பிஜேபி என்டிஏ ஆட்சி தான் தமிழகத்தில் அமையும் என்பதை மோடி தெளிவுபடுத்தி விட்டார். எனவே அதிமுகவுக்கு வாக்களித்தாலும், டிடிவி தினகரனுக்கு வாக்களித்தாலும், தமாகவுக்கு வாக்களித்தாலும், இல்லை இந்த கூட்டணி கட்சிகள் யாருக்கு வாக்களித்தாலும் இங்கு உருவாகப் போவது வட இந்திய கட்சியான பிஜேபியினுடைய சங்கிகள் மதவாத ஆட்சி தான் இங்கு தமிழகத்தில் உருவாகும். இங்கு மத கலவரம் உருவாகும், சர்ச்சுகள் மசூதிகள் இடிக்கப்படும், அமைதி சீர்குலையும், தமிழ் மொழி அழியும், மும்மொழி திட்டம் திணிக்கப்படும், சமஸ்கிருதம் வலிந்து திணிக்கப்படும், பல்கலைக்கழகங்கள் ஒழிக்கப்படும். இது அத்தனையும் நடக்கும். இதற்கு வந்து பட்டு பீதாம்பரம் விரித்து இவர்களை வரவழைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எனவே மக்கள் வந்து தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களை எங்கு வைக்க வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும். சார், அதே மாதிரி வந்து இந்த தொகுதி பங்கீடு குறித்து நம்ம பேசுகிறப்போ திமுகவும் காங்கிரஸுக்கும் வந்து தொகுதி பங்கீடுக்கான ஆலோசனை வந்து போயிட்டு இருந்தது. இல்லை வந்து காங்கிரஸ் வந்து அதிகமான தொகுதிகள் வந்து கேட்டதாகவும் சில செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு. காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கான தொகுதிகள் கொடுக்கப்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகமான தொகுதி கேட்பது நல்லது தான். அவர்களுக்கு அந்தளவுக்கு கிரவுண்ட் லெவலில் சப்போர்ட் இருக்குது. ஏற்கனவே 25 தொகுதி கொடுத்து 18 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. எங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் ஒதுக்கி கொடுங்கள் என்று கேட்பது ஒரு நியாயமான கோரிக்கை. அதை நம்ம வந்து மறுக்கக்கூடாது. காங்கிரஸ் வந்து கேட்பது நியாயமான கோரிக்கை. ஆனால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தான் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து திமுகவும் ஏற்காது, அதிமுகவும் ஏற்காது. அப்போ யாருக்கு கொடுப்பா அப்படின்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லி 2 வருஷமாக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்து விஜய்கிட்ட போகலை. 2 வருஷமாக நான் ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னால் கூட ஏன் போகல? அது நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி. இன்றைக்கி வந்து சீமானை விட தாண்டது கூட முடியாத சீமான் 8% ஓட்டில் இருக்கார். இன்றைக்கி விஜய்க்கு இருக்கக்கூடிய உண்மையான வாக்கு வங்கி 5% கீழே தான் இருக்குது. ஆனால் இந்த ஊடகங்களும், வலதுசாரி ஊடகங்களும், வலதுசாரி சர்வேயர்களும், ஊடகவியலாளர்களும் விஜய்க்கு வந்து 50% ஓட்டு வங்கி உயர்ந்துருச்சுன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி விட்டு கூட ஒருத்தரும் நம்பி எந்த கட்சியும் விஜய்கிட்ட போனது மாதிரி தெரியல. ஒரு சில காங்கிரஸ்காரர்கள் பிஜேபியினுடைய எண்ணத்திற்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியினுடைய எண்ணம் என்ன? கழகம் இல்லாத தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியா இதானே. அப்போ எந்த காங்கிரஸே இருக்கக்கூடாது, கழகங்கள் இருக்கக்கூடாது, இவர்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அப்போ திமுகவிடமிருந்து காங்கிரஸை பிரிக்க வேண்டும் என்ற ஒரு டாஸ்க் வந்து விஜய்க்கு வந்து சிபிஐ மூலமாக அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அழுத்தத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்துடுமா, காங்கிரஸை இழுத்துடலாம் என்று சொல்லி விஜய் அவங்க அப்பா மூலமாக முயற்சி எடுத்திருக்கிறார். 75 சீட்டு தர்றேன்னு சொல்லி அவங்க அப்பா மூலமாக முயற்சி எடுத்திருக்கிறார். இன்றைக்கு வந்து அதற்கு ஒத்து ஊதக்கூடிய சங்கிகளாக சில பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸில். எனவே அவர்கள் எல்லாம் ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுகவுடன் இருக்கப் போகிறது என்று முடிவெடுத்தால் அவர்களெல்லாம் பிரிந்து சென்று விஜயுடன் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் ஒருவேளை காங்கிரஸே பிரிந்து சென்று விஜயுடன் சென்றாலும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா,
விஜய் கூட போனால் கர்நாடகாவில் ஜெயிக்கலாம், கேரளாவில் ஜெயிக்கலாம், ஆந்திராவில் ஜெயிக்கலாம், மலேசியாவில் ஜெயிக்கலாம், அமெரிக்காவில் ஜெயிக்கலாம், லண்டனில் ஜெயிக்கலாம். ஏன்னா அங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை ராகுல் காந்தி மறுக்கலாமா? இந்தியாவில் தான் ஜெயிக்க முடியல, அட்லீஸ்ட் அமெரிக்காவிலேயாவது போய் விஜயை வச்சு ஜெயிச்சிடலாம். இந்தியாவில் தான் ஜெயிக்க முடியல மோடியை, அட்லீஸ்ட்டு மலேசியாவிலையாவது போய் நின்று காங்கிரஸை உருவாக்கி விஜயுடைய சப்போர்ட்டை வச்சு ஜெயிச்சிடலாம். இப்படியெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி கட்டமைக்கப்பட்டு ராகுல் காந்தியை ஏமாற்றி கொண்டு திரிகிறார்கள் சில காங்கிரஸ்காரர்கள். எனவே அவர்கள் முயற்சி வெற்றி வருமானால் காங்கிரஸ் தனித்து விடப்பட்டு, இல்லை என்றால் காங்கிரஸ் வந்து விஜயுடன் சென்று, ஏன்னா விஜய்க்கு ஆல்ரெடி 50% ஓட்டு இருக்குது என்று நிரூபிச்சிட்டாங்க. வலதுசாரி ஊடகங்களும் தினமலர், பாண்டே போன்ற ஊடகங்களும் விஜய்க்கு வந்து 22% ஓட்டு இருக்குன்னு சொல்லி இப்போ நேற்று சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நிர்மல்குமார் வந்து 40% நாங்கள் மீறிட்டோம், 40% தாண்டிட்டோம்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். ஓகே, அப்போ வந்து 4%லேருந்து 8% ஆகி, 8லேருந்து 12 ஆகி, 12லேருந்து 18 ஆகி, 18லேருந்து 26 ஆகி, 26லேருந்து 36 ஆகி, 36லேருந்து 40 ஆகி, 40லேருந்து 50க்கு போயிட்டாங்க. சரியா? இந்த 50க்கு போனவர்கள் இன்றைக்கு வந்து காங்கிரஸை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. புரிஞ்சுட்டிங்களா? இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க. ஒட்டுமொத்த பிஜேபியினுடைய திட்டம் என்னவென்றால், திமுகவை அறுதி பெரும்பான்மை பலம் பெற்றுவிடக்கூடாது, திமுகவிடமிருந்து கிறிஸ்தவ, முஸ்லீம், தலித் வாக்குகளை பிரித்தெடுத்து விஜய் பக்கம் கொண்டு சென்று விஜய்க்கு ஒரு 20 சீட்டு ஜெயிக்க வைத்து விட வேண்டும். இவிஎம் மூலமாக ஜெயிக்க வைத்து விட்டால் ஏடிஎம்கே ஒரு 60 சீட்டு 70 சீட்டு ஜெயிச்சிட்டா, மிச்சம் இருக்கக்கூடிய 30 சீட்டு என்டிஏ கூட்டணி கட்சிகள் ஜெயித்தால் 70 + 30 100, விஜய் ஒரு 20 120 இருக்குது. டிஎம்கே 100 கிலோ குறைச்சிட்டா கூட்டணி ஆட்சி உருவாக்கி விடலாம். மோடியினுடைய பொம்மை ஆட்சி இங்கு, பிஜேபியினுடைய ஆட்சி, மதவாத ஆட்சி இங்கு தமிழகத்தில் உருவாக்கி விடலாம் என்ற அமித்ஷாவின் திட்டம் இங்கு நிறைவேற்றப்படும். அதற்கான வேலைகள் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு ஒத்திசைவாக மற்றவர்களெல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். சார், தேமுதிக அணி வந்து தனித்து போட்டியிட வேண்டிய சூழ்நிலை வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், 2 கட்சியும் வந்து தேமுதிக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தலை அப்படின்னு ஒரு செய்திகளும் போகுது. ஆனால் இப்போ வந்து திமுகவும் தேமுதிகவும் வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. 5 தொகுதிகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தேமுதிகவுடைய அமைப்பு எப்படி அப்படின்னா, கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க. எல்லார்ட்டையும் பேசுவாங்க, திமுகட்டையும் பேசுவாங்க, அதிமுகட்டையும் பேசுவாங்க. எங்கே பேரம் படியுதோ அங்கே வந்து அவர்கள் கடைசியில் முடிவெடுப்பார்கள். இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். 2014 மோடியுடன் வந்து விஜயகாந்தை பேச வச்சது நான், வைகோ சாரை பேச வச்சது நான் தான் பேச வச்சேன் மோடிகிட்ட. நேரடியாக நானும் மோடியும் உட்காந்துக்கிட்டு ஃபோன் போட்டு கூட்டணியை உருவாக்குனது. நான் டெல்லியிலேருந்து குஜராத் போய் காந்தி நகரில் உட்காந்து மோடிக்கிட்ட உட்காந்து அப்போ ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டணியை உருவாக்குவதற்கு காரணமாக நான் இருந்தேன். சரிங்களா? அப்போ ஒரு நாள் வந்து 2013 டிசம்பர் 31 மோடி எனக்கு கால் பண்ணார். நைட்டு 12 மணிக்கு 11 மணிக்கு கால் பண்ணார். கால் பண்ணி உடனடியாக விஜயகாந்த்கிட்ட பேசி கூட்டணிக்கு ஒத்துக்கிற சொல்லுங்கள், சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் மறுநாள் போய் விஜயகாந்தையும் பிரேமலதா மேடத்தையும் பார்த்து, இந்த மாதிரி மோடி சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் முடிவை சொல்லுங்கள், சீக்கிரம் முடிவு எடுத்தால் தான், மேலே எலெக்ஷன் வருது, நீங்கள் டிசம்பரில் முடிவு சொன்னால் தான் மோடி வந்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் போய் பேசினேன். நான் எங்கள் விஜயகாந்த் அவருடைய வீட்டில் போய் நான் பேசினேன். நான் பேசும்போது நாங்கள் வந்து இல்லை நாங்கள் பொதுக்குழு கூட்டுவோம், செயற்குழு கூட்டுவோம், அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்து சொல்லுவோம், நாங்கள் உடனே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே மோடிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவங்க வந்து இப்போதைக்கு உள்ள முடிவெடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க, மேபி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல, சரி ஓகே வரட்டும் விடு அப்படின்னு விட்டுட்டார். அதாவது கடைசி நேரத்தில் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணாங்க, கடைசி நேரத்தில் ஜாயின் பண்ணாங்க. அப்போ இவங்களுடைய கேரக்டர் என்னென்னா, ஒரு கூட்டணி முடிவை உடனடியாக எடுத்து ஒரு கிளாரிட்டியை கொண்டாடுறதுக்கு இவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ அங்கே தான் அவங்களுக்கு வந்து ட்ராபேக்காக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அதே நிலையில் தான் இன்றைக்கும் தேமுதிக இருக்கிறது.
அப்போ தேமுதிக வந்து என்னென்னா அவர்களுக்குரிய அந்த ஒரு ரைட் கிளைம், அந்த விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதரது ஒரு பிம்பத்தை கரெக்டாக அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கு வெற்றியின் சிகரத்தில் இருப்பாங்க. அதை அவர்கள் சரியாக பயன்படுத்தாதன் காரணமாக இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா இவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு போகிறதா அதிமுக கூட்டணிக்கு போகிறதா எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் ஓபிஎஸ் மாதிரி நிற்கிறாங்க. ஒரு வேளை இங்கேயும் வாய்ப்பில்லை அங்கேயும் வாய்ப்பில்லை அப்படின்னா ஒருவேளை இவர்கள் தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். லாஸ்ட் டைம் வந்து டிடிவி தினகரனும் தேமுதிகவும் கூட்டணி வச்சாங்கல்ல, அது மாதிரி வந்து ராமதாஸ், தேமுதிக, ஓபிஎஸ் 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கலாம். இல்லைன்னா இந்த 3 பேர் சேர்ந்து விஜய் கூட சேர்ந்து இன்னொரு கூட்டணி வைக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை திமுக கூட பேசி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்கன்னா எப்படியா ஒரு 10 எம்எல்ஏ கன்ஃபார்ம்டு ஜெயிப்பாங்க. அது இல்லை அப்படின்னா ரெண்டும் கேட்டானா ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் நிற்க வேண்டியதுதான். அப்போ அரசியலில் அவங்களுடைய செல்வாக்கு இழந்து அவர்கள் வர வர கட்சி தேய்ந்த கட்சியாக மாறக்கூடிய சூழலை அவர்களே உருவாக்கி கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. சார், அதே மாதிரி வந்து ராமதாஸ் அவர்களும் வந்து பியூஷ் கோயலை வந்து சந்திக்க இருக்கிறதாகவும் சில செய்திகள் வந்து போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும், இல்லை இது நடக்குமா? ராமதாஸ் பியூஷ் கோயலை சந்தித்தார் என்று சொன்னால் ராமதாஸ் அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும். ராமதாஸுக்கும் சீட்டு ஒதுக்கி கொடுக்கணும். அப்போ வந்து அன்புமணிக்கு ஒரு 19 சீட்டில் 9 சீட்டு அவருக்கு, 10 சீட்டு ராமதாஸுக்கு, இல்லைன்னா இவருக்கு 9 சீட்டு அவருக்கு 10 சீட்டு அப்படின்னு இருக்கிறத பிரித்து கொடுக்க போகிறாங்களா? இல்லை வந்து இவருக்குன்னு தனியாக சீட் கொடுக்க போகிறாங்களா? இல்லை ராமதாஸ் வந்து அதை ஏற்றுக்குவாரா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே வந்து ராமதாஸ் வந்து வன்னிய மக்கள் மத்தியிலேயே கிரெடிபிலிட்டி இழந்துட்டார். அன்புமணியும் கிரெடிபிலிட்டி இழந்துட்டார். இனிமேல் இவர்களுக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை என்ற நிலைக்கு வன்னிய மக்கள் வந்து விட்டார்கள். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய மக்களே இன்றைக்கி வெறுத்து போய் இன்றைக்கி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கியவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான். 2 பேரும் தான் அவங்க காரணம். எனவே வந்து ஒரு ஜாதியை பயன்படுத்தி அரசியல் பேரம் நடத்தி தங்களுக்கு சொத்து சுகங்களை சேர்த்து அரசியல் அதிகாரத்தையும் பதவியையும் சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள் கடைசியில் இப்படிப்பட்ட நிலைக்குத்தான் ஆளாவார்கள் என்பதற்கு ராமதாஸ் குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.